வணக்கம். வரக்கூடிய ஜூன் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ராபிட் 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 ஸ்விட்ச் வேர்டு மறக்காமல் டைப் பண்ணி வச்சுருங்க. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த மந்த் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு புது வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்படுவீங்க. அதே மாதிரி நீங்க உங்களை நீங்களே பெர்ஃபெக்ட்டா செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைம் பீரியடா இருக்கும். நீங்க எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் ரொம்ப கைண்ட்னஸ் உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப தன்மையா நடந்துக்குவீங்க. அதாவது நீங்க பியூட்டி கான்ஷியஸான விஷயத்துக்கு இந்த மந்த் கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடிய அமைப்புமே இருக்கு. இது பண்ணலாமா இல்லை இது பண்ணலாமா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பாதுகாத்து நீங்கள் சேஃபாக லேண்ட் பண்ணி விடுறது உங்களோட பொறுப்பாக இருக்கும் இந்த மந்த்து. ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஜூன் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ராபிட் 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 ஸ்விட்ச் வேர்டு மறக்காமல் டைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோட நமக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி அட்ராக்ட் பண்ணுறோம், நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்குது, வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத மனசில் நினச்சி இந்த ஸ்விட்ச் வேர்டை ரொம்ப ஹாப்பியாக சொல்லுங்கள். அதனால் மறக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 1111 ஏஞ்சல் நம்பரோட மீனிங்கே ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுக்கறது. இப்போ ஒரு புது மாதம், இந்த புது மாதம் உங்களுக்கு இந்த ஹோல் மந்த்து ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கறது, ஒரு புது வரவு, பண வரவு, இல்லை புது வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாம் தான் குறிக்கிறது 1111 ஏஞ்சல் நம்பர். அதுவும் டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் 1ஆம் தேதி காலையில் 4:30 AM இருக்கு. எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. எந்திரிச்சு ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்க இந்த செஷனை. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகும். இது நான் சொன்னால் புரியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி இந்த செஷனில் லாமா ஃபேரா ஹீலிங் இருக்குது. எந்த லோ எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அதாவது கண் படுறது, திருஷ்டி படுறது, பிளாக் மேஜிக், இதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸ்னால நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன். இது ஜூன் 1ஆம் தேதி 4:30 AM to 5:30 AM இருக்கும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது ஏஞ்சல்ஸ் மெசேஜும் லார்ட் கணேஷாவோட மெசேஜும் இந்த மந்த்துக்கு என்ன நமக்கு சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜாக இருக்கும். இது உங்களோட ஏஞ்சல்ஸ் மெசேஜாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், உங்களோட குலதெய்வ மெசேஜாக இருக்கலாம், நீங்கள் யூனிவர்ஸோட மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் எந்த எனர்ஜியை வேண்டி வழிபடுறீங்களோ உங்கள் காதுக்கு இந்த நேரத்தில் வரணுன்ற மெசேஜாக இருக்கும் அது. ஓகே, இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு புது வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்க வீடு வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ பாதியில் வேலை நடந்திருக்கும், அதை நீங்கள் பே பண்ணி வாங்கி மீதி வேலையை
வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வேலை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இது வரைக்கும் ஏற்பட்டு இருந்த தடங்கல்கள்லாம் நகர்ந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் ஃபேவரபுளாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயங்களாக இருக்கும், இது அப்புறம் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், அடுத்த மாதம் பண்ணுறேன்னு நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மந்த்து பிரேக் ஆகி உடனுக்குடன் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க நீங்கள் சொல்கிற சில பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது அப்படி ஒன்றும் கரெக்ட் இல்லை, நீ வந்து சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பாக இருக்கும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட சில ஓல்டு பேட்டர்ன், ஓல்டு பிலீஃப்ஸ்லாம் வந்து மாறாது. ஸோ நீங்கள் வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். அது வந்து உங்களோட வயசில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு இந்த கிளாஷ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மந்த் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களோட கம்யூனிகேஷனை கிளியராக வச்சு எமோஷ்னல் ஆகாமல் நீங்கள் தெளிவாக பேசுனீங்கன்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். அதே மாதிரி உங்களை நீங்களே வந்து பர்ஃபெக்டாக செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து நீங்கள் அதாவது உங்களை மைண்டில் வந்து இந்த மந்தெல்லாம் வந்து போட்டி பொறாமைகளில் யார் மேலேயுமே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி எப்படி இருந்தீங்க, நீங்கள் நாளைக்கு இதோட பெட்டராக எப்படி ஆகலாம், அந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து ஷார்பன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட லவ் உங்கள் மேலே இருக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு பார்க்குறப்ப வந்து அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். உங்களோட வேலைகளில் வந்து ரொம்ப துல்லியமாக இருப்பீங்க. டைமில் வந்து அதாவது பங்க்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மந்த்து உங்களுக்கு ப்ளூ கலர் இந்த மந்த் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல லக் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் மீட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் வந்து ப்ளூ ஷேடு, லைட் ப்ளூ ஷேடு யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களை பற்றின விஷயத்த, உங்களோட ரெப்புடேஷன், நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த வேலை பண்ணுறீங்க, இந்த வேலையை இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த ரோலுக்கு இவங்க தான் பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி உங்களோட பெயர் வந்து ரொம்ப பெருமையாக பேசப்படும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகள் இந்த மந்த்தை எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் லார்ட் கணேஷாட்டருந்து இருக்குது. அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. அடுத்தவங்கக்கிட்ட பயப்படணும்னு நீங்கள் அவசியமே இல்லை. இவ்வளோ உண்மையாக இருக்கப்போ உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. அதனால இவரோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பயமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் முதல்ல பண்ணணும், எந்த விஷயம்லாம் இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்துவார். அதுபடி நீங்கள் உங்களோட அமைப்பு இருக்கும். இந்த மந்த்து வந்து எடுக்கக்கூடிய முடிவு உங்களோட பல வருஷத்துக்கே உண்டான பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த கம்மிங் ஜூன் மந்த்து. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் வந்து சில இடத்துல ஓவர் இமேஜினேஷனில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சில ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்னா அந்த அன்பு, அந்த லவ் உங்களோட கண்ணை மறைச்சிடும். எல்லாமே நிஜம் அப்படின்னு நம்பிடுவீங்க. முன்னாடி வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மைண்ட் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ வந்து நமக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க.
உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சூப்பரான நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள்லேருந்தும் நீங்கள் எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, யூனிவர்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதனால எங்கேயும் லாக் ஆகாமல் வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு யாரையும் நம்பக்கூடாது. இந்த மந்த்து யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி ப்ளேம் பண்ணி சொல்கிறாங்க, உங்களை பற்றி தவறாக சொன்னாங்கன்ட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வராங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டி நீங்கள் அந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது அட்ராக்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்ப வேண்டாம். அதை கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து நீங்கள் வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு பயணங்களுக்கும் உண்டான சான்சஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். உங்களோட பொசிஷனை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்குவீங்க. இந்த இடத்துல யாரும் உங்களை வந்து சாய்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தான் லீட் பண்ணி போவீங்க. அந்த இடத்த வந்து யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு மட்டுமே தான். நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக கைட் பண்ணி உங்களோட மக்களை கூட்டிகிட்டு போவீங்க. லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைம் பீரியடாக இருக்கும். உங்களோட வேலையில் உங்களோட டிசிப்ளின்னாலேயே உங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க இந்த மந்த்து. உங்களோட மைண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னல் ஆவீங்க. இது ஒன்று தான். அந்த எமோஷ்னலி சில முடிவுகள் எடுப்பீங்க. யாராவது சொன்னால் அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னால அப்படியே நம்பிடுவீங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது. பண வரவு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் வந்து கடன் சொல்லி வாங்கிட்டு இருந்தவங்க கூட அதெல்லாம் சொல்லாமல் இமீடியட்டாக உங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு பண ஈர்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் வைஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. புது லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க கூட வந்து டீப்பரான கனெக்ஷனுக்கு போகிறது பெட்டராக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நீங்கள் அகைன் இங்கேயும் அதே தான். உங்களுக்கு வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. யாருக்காவது வந்து இப்போ எதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. குழந்தைங்க ஈஸியாக வந்து பார்த்ததெல்லாம் ஓகே, அவங்க நல்லா சிரித்து பேசுனாங்கன்னா அவங்க நல்லவங்க அந்த மாதிரி ஆகிடும்ல. அந்த மாதிரி அந்த குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கீங்க. அதனால சிலர் இதை யூஸ் பண்ணி ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அலர்ட்டாக நீங்கள் இருந்து தான் ஆகணும். அது இருங்க. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 2 முகம் இருக்குது. ஒரு சைடு பார்த்தா ரொம்ப சைல்ட் லைக் ஃபேஸ், பயங்கர இன்னசென்ட்டு, பயங்கர எமோஷனல் டைப். இன்னொரு சைடு பார்த்தா பயங்கரமான டாமினேட்டிங் கேரக்டர். பயங்கரமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணியே திருவீங்க. ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, எதையும் வந்து நினச்சதை அச்சீவ் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த 2 கேரக்டரும் மிக்ஸ் ஆகி இருக்குது. 2லேயுமே வந்து நீங்கள் எக்ஸல் ஆகிடுவீங்க. அதாவது குழந்தைத்தனம் இருக்கிற இடத்துல வந்து நல்ல விஷயங்களும் ஏற்படும். அந்த ஒரு இன்னசென்ட் இருக்கனால உங்ககிட்ட நல்ல மக்களும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவரோட மெசேஜில் என்ன வந்திருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அங்கே வந்து அதே தான் ஆக்சுவலாக இங்கேயும் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது இந்த மந்த்துக்கு எந்த விஷயத்துக்காக வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் பண்ணிடுவேன், இதை நான் அந்த டேட்டில் செஞ்சுருவேன் அப்படின்னா அது கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. இது இருக்கிறதுலே உங்களுக்கு இந்த 2 இதுலேயுமே வந்து வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு நம்பர் 8 வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுது. நம்பர் 8 வந்து உங்களோட லக்கி நம்பர். இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து உங்களோட லக்கி சிம்பிள். இது வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த ஒரு லூப் ஹோல்லையும் மாட்டாமல் நீங்கள் உங்களோட ஃப்ரீடமை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்பர் 8 உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஒர்க் ஆகும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட பவர், நீங்கள் இத்தனை நாள் சேமித்து வச்சா உங்களோட கெத்துன்னு சொல்லலாம், உங்களோட பவர் சொல்லலாம். அதை வச்சு நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருந்தாலும் ரொம்ப கைண்ட்னஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப தன்மையாக நடந்துக்குவீங்க. அதாவது நீங்கள் வந்து நிறைய பணம் வச்சுருக்கலாம், நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கலாம். ஆனாலும் உங்களோட பிஹேவியர் வந்து இந்த மந்த்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கைண்டாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுவீங்க. ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக உங்களை வந்து நினச்சி உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் கூட பழகுவாங்க. நீங்கள் வந்து இந்த மந்த்து சிலரெல்லாம் வந்து ஈஸியாக மன்னிச்சு விட்டுருவீங்க. போனால் போயிட்டு போகுது, இந்த தப்பு பண்ணாங்களா, போனால் போயிட்டு போகுது, அவங்களோட சுச்சுவேஷனால் இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மன்னிச்சு விடக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாத சில குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்து வெளியே வரும். ஓ, நான் இதெல்லாம் நான் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ ஸ்ட்ராங்கான நான் பர்சனா, இவ்வளோ எமோஷ்னலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியப்படுத்தக்கூடிய மாதமாக வந்து இந்த மந்த் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களோட பிஸ்னஸில் இல்லை வேலையில் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீடிங்கில் இருப்பீங்க. உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து அழகாக இருக்குது அப்படின்றது சொல்கிறவங்க சொல்லுவாங்க. இல்லை வந்து அவங்க பார்வையிலே தெரியும் நீங்கள் நல்லா நீட்டாக போயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட அழகில் வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணிக்குவீங்க. உங்களோட பியூட்டி கான்ஷியஸான விஷயத்துக்கு இந்த மந்த் வந்து கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல கனவுகள் வரும். அது ட்ரூவாக ரொம்ப சில நாள்லேயே அது ட்ரூவாக ஆகிறதையும் வந்து நீங்கள் இந்த டைமில் ரொம்பவே நல்லா பார்ப்பீங்க. உங்களோட பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் வைஸ்லாம் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட வேலையும் உங்களோட பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட பர்சனல் லைஃபோட அதாவது நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் குடும்பத்து கூட அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லாத்துட்டையும் ஷோ பண்ணுறது, ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த டைம் வந்து பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே உங்களோட ஹாப்பினஸை வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் பல மடங்கு பெருகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ்டான சிச்சுவேஷன் தான், இந்த பேலன்ஸ்டான உங்களோட தன்மை தான் உங்களை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மந்த்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடிவுகள் வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்குன்னா அதில் தெளிவான முடிவை கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. யாராவது வந்து இது பண்ணலாமா இல்லை இது பண்ணலாமா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து பாதுகாத்து நீங்கள் சேஃபாக லேண்ட் பண்ணி விடுறது உங்களோட பொறுப்பாக இருக்கும். இந்த மந்த்து உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அது எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லாமல், இது எல்லாத்தையும் வார்த்தைகளில் சொல்லாமல் செயல்களில் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரி பேலன்ஸ்டான மந்த்தாக உங்களுக்கு இந்த மந்த் இருக்குது. கோல்டு காயின் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கோல்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மந்த்து. ஓகே, உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் அவுட்லுக். அகெயின் பாசிட்டிவ் அவுட்லுக். நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு இவரோட பிளெஸ்ஸிங்ஸ், நீங்கள் எந்த சைடில் போனீங்கன்னாலும் விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த வேலையை அப்புறம் பண்ணலாமா, அந்த வேலையை அப்புறம் பண்ணலாமான்ட்டு நீங்கள் எதை மாற்றி மாற்றி பண்ணீங்கன்னா கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால உங்களோட வேலைகளில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் போகிற பக்கம் உங்களுக்கு வந்து
வந்து விநாயகர் கண்ணில் தென்படுவார். அது ஏதோ ஒரு இடத்துல விநாயகர் வந்து கண்ணில் தென்படுவார். ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இல்லை ஃபோன்லையா, இல்லை அங்கே ஒரு ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்களோ, ஃபோட்டோவோ வச்சுருக்காங்களோ, விநாயகர் உங்களை சுற்றி சுற்றி கண்ணில் பட்டுட்டே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவர் எப்பெல்லாம் கண்ணில் படுறாரோ அந்த டைமெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் காதில் கேட்குறதும், நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கிறதும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறதுமே நீங்கள் ரொம்ப நல்லா பார்ப்பீங்க. ஏன்னா இந்த 3 கார்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸே நிரம்பின கார்டாக இருக்குது. சுற்றி சுற்றி பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது. அதனால இந்த மந்த் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லேயே உங்களோட பேலன்ஸ்டான மைண்ட் செட்டில் யார் ஒருத்தர் கிரவுண்டடாக இருக்காங்களோ, பேசிக்கான விஷயம் அது, கிரவுண்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸான மனசு தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் எடுக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ்லனா, அடுத்தவங்களுக்கும் எப்படி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க தான் கிரவுண்டடாக இருக்காங்க அப்படின்றது ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாதிரி மனநிலை மேலே இருக்க உங்களுக்கு ஆப்வியஸாக பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து அகெயின் அதில் வந்த மாதிரி இங்கே இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களோட மனசுக்காகவே கொடுக்குறாரு. நீங்கள் விநாயகர் அங்கங்கே அப்பப்போ பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறத உணர்வீங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சா உங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 1ஆம் தேதி ஜூன் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.